மக்காச்சோளம் மாதிரி எனக்கு 30 குண்டால் வரணும், 35 குண்டால் அதெல்லாம் கிடையாது. 15 குண்டால் வந்தாலே நமக்கு லாபம் தான். 15 குண்டால் வந்தாலே 75,000 ரூபா கிடைக்கும். அந்த 75,000 ரூபாய் நீங்க மிஞ்சி போனா ஒரு 10,000 ரூபா தான் செலவழிச்சிருக்கீங்க. 65,000 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் தானே. மல்லிகை போனா இவ்வளவு முதலீடு பண்ணணும், பிச்சு போனா இவ்வளவு முதலீடு பண்ணணும், மக்காச்சோளம்னா இவ்வளவு முதலீடு பண்ணணும், உளுந்துனா இவ்வளவு முதலீடு பண்ணணும், கடலைனா இவ்வளவு முதலீடு பண்ணணும். நீங்க அதெல்லாம் எல்லாமே ஆணி வேற அக்கு வர நம்ம சேனல்ல வந்து உடைச்சு பேசிட்டு தான் இருப்போம். உண்மையை மட்டும்தான் பேசுவோம். உண்மையை பேசுவோம், உறக்க பேசுவோம், இறுதி வரை பேசுவோம், முழுமையா பேசுவோம். நீங்க களமருந்து அடிச்சீங்கன்னா உங்க வயல் தான் கெட்டு போகும். உங்க அடுத்த டைம் விவசாயம் பண்ணும்போது உங்க விவசாயம் தான் நஞ்சுவாகும். சரிங்களா? அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். 1000 ரூபா வச்சுக்கோங்களேன். இது ஒரு 600, அதுல ஒரு 1000, அதுக்கு ஒரு 1350, அதுக்கப்புறம் உழவடிக்கிறதுக்கு ஒரு 2000, அவ்வளவுதான் செலவு. வெறும் 600 ரூபா செலவு பண்ண இடத்துல உங்களுக்கு ஒரு குண்டால 6000 ரூபா 5000 ரூபாய்க்கு போகும். இப்ப நானே இருக்கேனா, நான் ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சோம்னா என்ன படிக்க வரமாட்டாங்களா? அந்த இது வேண்டாம். காசு நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்ம வந்து உதவி செய்யணும், விவசாயிகள் செவிக்கணும், விவசாயிகள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். விவசாயத்தால எல்லாரும் பலன் பெறணும், அவ்வளவுதான். ஏன்னா விவசாயம் இல்லாம நம்மளுக்கு சோறு கிடையாது, சோறு இல்லைன்னா உயிர் கிடையாது, உயிர் இல்லைன்னா மொத்தமா ஆளே கிடையாது. மானாவாரி இருந்துச்சு, இல்லாட்டா மழை மட்டும்தான் பெய்யும், இல்லைன்னா நான் கிணறு வச்சிருக்கிறேன், தரிசா போட்டிருக்கிறேன், அதை அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 100% நீங்க சோளத்துக்கு போயிருங்க. இப்போ நீங்க வாழ்ந்துட்டு போயிடலாம். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சோ, ஒரு 20 வருஷம் கழிச்சோ, ஆனா விவசாயம் பண்றதுக்கு ஆள் இருக்காது. அன்னைக்கு வந்து சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? எப்ப விவசாயத்துக்குன்னு ஒரு கிளாஸ் எடுக்க போறேன், அதாவது விவசாயம் எப்படி செய்யணும், என்ன மகசூல் போடணும், இந்த டயத்துல என்ன மகசூல் போடணும், அப்படி ஒரு கிளாஸ் எடுத்து அதுக்கு ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் பீஸ் வாங்கினா அந்த டயத்துல படிக்கிறதுக்கு நிறைய பேர் போவாங்க. பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு ஏக்கருக்கு மக்காச்சோளத்துல 40 குண்டால் எப்படி பெறலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஆணி வர முதல்ல இருந்து, அதாவது விதை ஊன்னதுல இருந்து இறுதி எடுக்கிறது வரை நான் தெளிவா பதிவு செஞ்சிருந்தேன். அந்த மருந்து அடிக்கணும், இந்த மருந்து அடிக்கணும், அப்படி பராமரிக்கணும், இப்படி பராமரிக்கணும், அந்த உரம் போடணும், இந்த உரம் போடணும், அதுக்கு காசு, இங்க காசு, மருந்து கடையில காசு, விதைக்கு காசு அப்படின்னு ஏகப்பட்ட செலவு பண்றோமா, அதை வந்து உடைக்கணும். சரிங்களா? செலவே இல்லாம, அதாவது அந்த 3 மாசத்துக்கு 1.5 லட்சம் எப்படி வரும் ஒரு ஏக்கருக்கு அப்படிங்கிறத பத்தி அந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம காணொலியில வந்து வெள்ளைச்சோளத்தை பத்தி முழுமையான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது ஏன் வெள்ளைச்சோளத்தை பத்தி பார்க்க போறோம்னா, செலவே கிடையாது. இப்ப நீங்க வேற தொழில் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல வேற எதுவும் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மருந்து அடிக்கணும், இந்த மருந்து அடிக்கணும், அப்படி பராமரிக்கணும், இப்படி பராமரிக்கணும், அந்த உரம் போடணும், இந்த உரம் போடணும், அதுக்கு காசு, இங்க காசு, மருந்து கடையில காசு, விதைக்கு காசு அப்படின்னு ஏகப்பட்ட செலவு பண்றோமா, அதை வந்து உடைக்கணும். சரிங்களா? செலவே இல்லாம, அதாவது அந்த 3 மாசத்துக்கு 1.5 லட்சம் எப்படி வரும் ஒரு ஏக்கருக்கு அப்படிங்கிறத பத்தி அந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். வெள்ளைச்சோளம் அப்படிங்கிறது வந்து ஒரு கிலோ வெறும் 60 ரூபா தான். உங்க கடையில இருந்து வாங்கிட்டு வரீங்க, வெறும் 60 ரூபா தான். அந்த நீங்க 60 ரூபாய்க்கு நீங்க வாங்கிட்டு வந்து விதைச்சு, தண்ணி மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணியை விட்டு நீங்க விதைச்சு, அதுக்கப்புறம் அடியில வந்து ஒரே ஒரு உரம் தான் போட போறீங்க. என்ன உரம்னா காம்ப்ளெக்ஸ் அல்லது டிஏபி, ஏதாவது ஒரே ஒரு உரம் தான். வேற எதுவுமே அதுக்கு செலவு கிடையாது. எனக்கு களை வளர்ந்துருச்சு, நான் களை மருந்து அடிக்கணும் அப்படிலாம் ஒரு அவசியம் கிடையாது. நீங்க களை மருந்தே அடிக்க வேண்டாம். களை மருந்து அடிச்சேன்னா உங்க வயலுக்கு தான் கேடு, உங்க பிஞ்சைக்கு தான் கேடு. அதனால களை மருந்தே பயன்படுத்த வேண்டாம். ஒண்ணு. இன்னொன்னு, புழு வந்து தாக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த புழுவும் ஒண்ணுமே தாக்காது. புழு மருந்து நீங்க அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த நீங்க ஃபர்ஸ்ட் செலவழிக்கிறீங்க பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் அந்த நீங்க ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ சோளம் வாங்கணும், 600 ரூபா ஒரு ஏக்கருக்கு. அப்புறம் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ரொட்டவேட்டர் வெட்டி அந்த கலப்பை அடிப்பையெல்லாம் அதுக்கு ஒரு 2000 ரூபா செலவு வரும். ஏன்னா அப்படி பார்த்தா 2600. அடுத்து ஒரு டிஏபி உரம் வாங்குறீங்களா, அது 1300 ரூபான்னு வச்சுக்கோங்க. 3900 ரூபா தான் ஒரு ஏக்கருக்கே மொத்தமான செலவு. அது போக தண்ணி விடணும், போக வாரத்துக்கு ஒருக்க தண்ணி விட, அந்த கரெக்டா அந்த காயிற நிலைமையில வந்து தண்ணி விடணும். இது எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம். புழு மருந்தோ இல்லாட்டா 2வது உரமோ 3வது உரமோ, இப்ப மக்காச்சோளத்துல எல்லாம் 3 உரம் போடணும். அது மாதிரி இப்போ மக்காச்சோளத்துல வந்து புழு அட்டாக் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 நாளுக்கு ஒருக்க மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா இந்த இதுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஆனா இது யாராவது சொல்லியிருக்கிறாங்களா, வெள்ளைச்சோளம் போடுங்க அது மாதிரி ரேட், அதான் மக்காச்சோளத்தை கம்பேர் பண்ணும்போது இது ரேட் அதிகமா இருக்கும். நல்லா அதான் மெயினா புரிஞ்சுக்கணும். மக்காச்சோளம் கூட 1600 ரூபாய்க்கு 1800 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு. ஆனா நீங்க மக்காச்சோளம் விதை வாங்கும்போது 2100 ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் விதை மட்டும் 4 கிலோ வாங்குறோம்ல. ஆனா அதை நம்ம விற்கும் போது 100 குண்டால் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கீங்க? 2000 ரூபாய்க்கு தான் போகும். நம்ம விதை வாங்கினதோட கம்மியா தான் போகுது. ஆனா இது அப்படி கிடையாது. வெறும் 600 ரூபாய் செலவு பண்ண இடத்துல உங்களுக்கு ஒரு குண்டால் 6000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு போகும். அப்போ பாத்துக்கோங்க, எப்படி பார்த்தாலும் நீங்க ஒரு 5000 ரூபா 6000 ரூபாய் செலவு பண்ணேன்னு வச்சுக்கோங்க, எப்படி பார்த்தாலும் ஒரு 60000 ரூபா எடுத்துடலாம் ஒரு ஏக்கருக்கு. அப்ப பாருங்க, 50000 ரூபா ப்ராஃபிட் இருக்கு.
இது மாதிரி நான் 2 ஏக்கர் 3 ஏக்கர் 4 ஏக்கர் வச்சிருந்தேன்னா அதுக்கு தகுந்தவாறு ப்ராஃபிட் கிடைக்கும். என்னடா இவன் களை மருந்தே அடிக்க வேண்டாம், உரம் போட வேண்டாம், புழு மருந்து அடிக்க வேண்டாம், எப்படி சோளம் வரும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. எனக்கு என்ன களை மருந்து அடிச்சிருக்கானா என்ன? களை என்ன வளர்ந்து தான் கிடக்கு, என்ன பண்ண போகுது? இல்லை நீங்க தான் அறுக்க போறீங்களா? இது என்ன உளுந்தா நீங்களே இப்படி கைட்டு அறுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு? இது சோளங்க. மிஷினை வச்சு அடிச்சா அது மேலே உள்ளது போயிடும். சரிங்களா? ஒரு பிரச்சனையும் கிடையாது. களை வளர்ந்து என்ன சோளத்தை பாதிச்சிருச்சுன்னா என்ன? நீங்க களை மருந்து அடிச்சீங்கன்னா உங்க வயல் தான் கெட்டு போகும். உங்க அடுத்த டைம் விவசாயம் பண்ணும்போது உங்க விவசாயம் தான் நஞ்சுவாகும். சரிங்களா? அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். நாங்க களை மருந்து அடிக்கணும், ஆள் கிடைக்க முடியாது, ஆளே கிடைக்க வேண்டாம், ஆளே வர வேண்டாம், களை வெட்டதுக்கு ஆள் கிடைக்க வேண்டாம், ஆளுக்கு வர தேவை கிடையாது. களை மருந்தே அடிக்கல, அது பாட்டில் வளர்ந்து இருக்குது, நல்ல சோளம் தானே இருக்குது. எப்படி பார்த்தாலும் நீங்க ரொம்ப எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. மக்காச்சோளம் மாதிரி எனக்கு 30 குண்டால் வரணும், 35 குண்டால் அதெல்லாம் கிடையாது. 15 குண்டால் வந்தாலே நம்மளுக்கு லாபம் தான். 15 குண்டால் வந்தாலே 75,000 ரூபாய் கிடைக்கு. அந்த 75,000 ரூபாயில நீங்க மிஞ்சி போனா ஒரு 10,000 ரூபாய் தான் செலவழிச்சிருப்பீங்க. 65,000 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் தானே. அதுல முதல்ல சிந்திங்க, என்ன விவசாயம் பண்ணா எப்படி பிழைக்கலாம், என்ன விவசாயத்துல ரேட்டு கம்மியா போட்டு முதலீடு கம்மியா போட்டு வருமானத்தை அதிகப்படுத்தலாம், லாபத்தை அதாவது குறைந்த இடத்துல அதிக லாபத்தை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது எல்லா விவசாயத்திலையும் நீங்க தெரிஞ்சுட்டு வாங்க. மல்லிகை போனா இவ்வளவு முதலீடு பண்ணணும், பிச்சு போனா இவ்வளவு முதலீடு பண்ணணும், மக்காச்சோளம்னா இவ்வளவு முதலீடு பண்ணணும், உளுந்துனா இவ்வளவு முதலீடு பண்ணணும், கடலைனா இவ்வளவு முதலீடு பண்ணணும். நீங்க அதெல்லாம் எல்லாமே ஆணி வேற அக்கு வேற நம்ம சேனல்ல வந்து உடைச்சு பேசிட்டு தான் இருப்போம். உண்மையை மட்டும்தான் பேசுவோம், உண்மையை பேசுவோம், உறக்க பேசுவோம், இறுதி வரை பேசுவோம், முழுமையா பேசுவோம். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்க. நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் வந்து தவறா இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதை வந்து நாங்க அக்செப்ட் பண்ணதுக்கு தயாரா இருக்கிறோம். இப்படி வராது ப்ரோனுங்க நாங்க ப்ரூவ் பண்ணி காட்டுதோம். நான் போன டைம் நீங்க மக்காச்சோளத்துல ப்ரூவ் பண்ணி காட்ட சொன்னீங்க. 35 குண்டால் 40 குண்டால் வராதுன்னு சொன்னீங்க. அதை ப்ரூவ் பண்ணி காட்டினானா பார்த்துருப்பீங்கல்ல. ஒரு ஏக்கருக்கு மக்காச்சோளத்துல 40 குண்டால் எப்படி பெறலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஆணி வர முதல்ல இருந்து, அதாவது விதை ஊன்னதுல இருந்து இறுதி எடுக்கிறது வரை நான் தெளிவா பதிவு செஞ்சிருந்தேன். அதே மாதிரி நம்ம ஒரு டிராக்டர்ல போய் நம்ம குவிண்டால் எத்தனை இருக்கு, ஒரு கருதுல எத்தனை 200 கிராம் இருக்கா, 250 கிராம் இருக்கா, ஒரு ஏக்கர்ல 35 குண்டால் இருக்கா, 40 குண்டால் இருக்கா அப்படிங்கிறத தெளிவா நம்ம பேசியிருந்தோம். அது மாதிரி தெளிவா நான் வீடியோவும் நான் பதிவு செஞ்சிருந்தேன். அதே போலதான் அந்த சோளத்திலையும் பண்ண போறோம். அதாவது முன்னாடி விதைக்கிறதுக்கு நீங்க விதைச்சுதான் விட போறீங்க, எந்த செலவும் கிடையாது. அதுக்கப்புறம் தண்ணி மட்டும் தான் நீங்க விடணும். என்ன உங்க காட்டுக்கு போய் இங்க வர்றது, காட்டுக்கு போயிட்டு இங்க வர்றது, அந்த செலவு மட்டும் தான், பெட்ரோல் செலவு மட்டும்தான். மிஞ்சி போனா பெட்ரோல் செலவு என்ன ஒரு 1000 ரூபா வச்சுக்கோங்களேன். இது ஒரு 600, அதுல ஒரு 1000, அதுக்கு ஒரு 1350, அதுக்கப்புறம் உழவடிக்கிறதுக்கு ஒரு 2000, அவ்வளவுதான் செலவு. தயவு கூர்ந்து யாராவது மானாவாரி இருந்துச்சு, இல்லாட்டா மழை மட்டும்தான் பெய்யும், இல்லைன்னா நான் கிணறு வச்சிருக்கிறேன், தரிசா போட்டிருக்கிறேன், அதை அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 100% நீங்க சோளத்துக்கு போயிருங்க. ஏன்னா எந்த செலவுமே கிடையாது. அது மாதிரி நீங்க ஒரு ஆளை கூட தண்ணி கூட விட சொல்லிருங்க. நான் வர முடியல, வரதுக்கு வேலை அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க தண்ணி கூட விடுறதுக்கு சம்பளத்துக்குனாலும் ஆள் விட்டுருங்க. சரிங்களா? ஏன்னா இந்த இந்த மல்லிகைப்பூ போட்டது, இந்த பிச்சி பூ போட்டது, இது மாதிரி விஷயத்துல தான் நீங்க தான் பராமரிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா நீங்க மல்லிகைப்பூ போட்டிருப்பீங்க, நீங்க இன்னொரு ஆளை பராமரிக்க சொல்லியிருப்பீங்க. ஆனா அவங்க சரியா பராமரிப்பாங்கன்னா பராமரிக்க மாட்டாங்க. 1 கிலோ பூ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 800 பூவை தான் கொண்டு வாங்க, 200 பூ அவங்க வச்சுக்குவாங்க. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் சொல்றேன், மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ இது மாதிரி விஷயத்துக்கு நீங்க பராமரிங்க. ஆனா இப்படி சோளம் இதுனா கூட நீங்க அடுத்தவங்களை பராமரிக்க சொன்னாலும் அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க லாஸ்ட் டயத்துல இன்னைக்கு அறுக்க போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு அவங்க எடை போடுறதுக்கு வருவாங்க, அந்த டயத்துல நீங்க வந்துருங்க. அப்போ ஒன்றும் செய்ய முடியாதுல. மல்லிகைப்பூனா நீங்க டெய்லி அனுப்பிச்சு விடணும். இதெல்லாம் அப்படி கிடையாதுல. அப்போ மல்லிகைப்பூ, காந்திப்பூ, பிச்சிப்பூ இது போன்ற டெய்லி இந்த சம்மங்கி பூ இதெல்லாம் டெய்லி தானே அறுத்துட்டு இருக்கிறோம். அதுக்கு தான் அப்படி பண்ணுங்க, இதுக்கு இப்படி பண்ணுங்க. அது மாதிரி வாழையில வந்து ஒரு சிலவங்க ஏமாத்திட்டு போறாங்க. அதை வந்து நீங்க தெளிவா பார்த்துக்கணும். எடை எடை வைக்காங்க பார்த்தீங்களா, அதுவே நீங்க பார்க்கும்போது ஒரு 1 வச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு எல்லாத்தையும் சேர்த்து அனுப்பிச்சு விட்ருவாங்க. அடுத்த அந்த இதுக்கு ஆட்டோக்கோ, டிராக்டருக்கோ, இல்ல லாரிக்கோ அதில் தூக்கி போட்டுருவாங்க. அதை வந்து நீங்க தரமா பார்த்துக்கிட்டு இருங்க. சரிங்களா? ஏன்னா விவசாயிகள் தான் 100% அழிஞ்சிட்டு இருக்காங்க. விவசாயம் தான் பலன் பெற முடியல, விவசாயிகளுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, படிச்சவங்க விவசாயத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க, அதாவது ஒரு விவசாயி வந்து இன்னொரு விவசாயிக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு தான் விவசாயம் வந்து அழிஞ்சிட்டு இருக்குது. விவசாயத்தை அழிய விடாம பாதுகாக்கணும். ஏன்னா நீங்க இன்னும் இப்போ நீங்க வாழ்ந்துட்டு போயிடலாம், இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சோ, ஒரு 20 வருஷம் கழிச்சோ ஆனா விவசாயம் பண்றதுக்கு ஆள் இருக்காது. அன்னைக்கு வந்து சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? எப்ப விவசாயத்துக்குன்னு ஒரு கிளாஸ் எடுக்க போறேன், அதாவது விவசாயம் எப்படி செய்யணும், என்ன மகசூல் போடணும், இந்த டயத்துல என்ன மகசூல் போடணும், அப்படி ஒரு கிளாஸ் எடுத்து அதுக்கு ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் பீஸ் வாங்கினா அந்த டயத்துல படிக்கிறதுக்கு நிறைய பேர் போவாங்க. ஏன்னா இப்போ தேவைகள் இருக்கு. தயவு கூர்ந்து யாராவது தெரியாத விஷயங்களை கூட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்ல நான் ஒரு 25 வருஷம் 30 வருஷம் கழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படித்தான் நீங்க பண்ணணும். இப்ப நானே இருக்கேனா, நான் ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சோம்னா என்ன படிக்க வரமாட்டாங்களா என்ன? அந்த இது வேண்டாம். காசு நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்ம வந்து உதவி செய்யணும்.
விவசாயிகள் செழிக்கணும், விவசாயிகள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். விவசாயத்தால எல்லாரும் பலன் பெறணும், அவ்வளவுதான். ஏன்னா விவசாயம் இல்லாம நம்மளுக்கு சோறு கிடையாது, சோறு இல்லைன்னா உயிர் கிடையாது, உயிர் இல்லைன்னா மொத்தமா ஆளே கிடையாது. அப்படி எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய அலைபேசி எண்ணை கொடுக்குறேன், அதுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். சரிங்களா? தேங்க்யூ.